இந்த ரட்சணிய நாள்ல நான் என்ன செய்யணும் தெரியுமா? ஏன் ரட்சிப்புக்கு ஏதுவான காரியத்தை நான் செய்யணும். என்னதான் கர்த்தர் ரட்சித்தாரே, கர்த்தர் என்னை மன்னிச்சிட்டாரே, கர்த்தர் என்னை விடுவிச்சிட்டாரே, கர்த்தர் என்னோடு பேசிட்டாரே, கர்த்தர் என்னை அபிஷேகிச்சிட்டாரே, கர்த்தர் எனக்கு வல்லமை கொடுத்துட்டாரே. இல்ல இல்ல இல்ல, அந்த வல்லமையெல்லாம் கொடுத்தது எதற்கென்னா, இந்த நாளில ஒரு ரட்சிப்புக்கு ஏதுவானவைகளை நீ அறிந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். சில பேர் பாருங்க, வல்லமை பெறுவாங்க, அற்புதம் பெறுவாங்க, கர்த்தர் பேசினா இருப்பாங்க, ஆண்டவர் நடத்தினா இருப்பாங்க, ஒரு கொஞ்ச நாள் போவாங்க, அதுக்கு பிறகு பார்த்தா பழைய குருடி கதை துணி போடி போயிருவாங்க. ஏன் தெரியுமா? வேற ஒண்ணும் கிடையாது. அந்த கிரேஸ் நாள்ல, அந்த ரட்சணிய நாளில அவங்க ரட்சிப்புக்கு ஏதுவானவைகளை அறிந்து கொள்ளணும், அதுல நடைமுறைப்படுத்தணும். என்ன அறிந்து கொள்ளணும்? மார்க் 16:16 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். சரி, முதலாவது பெற்ற ரட்சிப்புனா என்ன? இரண்டாவது பெற்ற ரட்சிப்புனா என்ன? முதலாவது கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு. இப்ப நான் ரட்சிக்கப்படணும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் ரட்சிக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த ரட்சிப்பை என் தலையில வைக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா ரட்சிக்கப்படணும். அப்ப ஆனா ரட்சிக்கப்படணும் என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் பெறாத நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் முழுகி ஞானஸ்தானம் பெறணும். நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன் பஸ், பேய் உன்னை விட்டு போவாது, குழப்பம் உன்னை விட்டு போவாது. ஏன்? நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தண்ணீருக்கு முன்பதாகவும், கூடியிருக்கிற சபைக்கு முன்பதாகவும், பார்த்து கொண்டிருக்கிற தேவனுக்கு முன்பதாகவும் நீ ஆண்டவரோடு ஒரு சத்திய உடன்படிக்கை பண்ணணும். என்ன உடன்படிக்கை? நான் சாகுற வரைக்கும் உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன் ஆண்டவரே, உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே. அப்படி இந்த தண்ணிக்கு முன்பதாகவும், வாக்கு கேட்கிற பாஸ்டருக்கு முன்பதாகவும் நீ சரியான உடன்படிக்கை பண்ணணும். அந்த உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்பதற்காக தான் இந்த இரட்சணிய நாளை கர்த்தர் நமக்கு நியமிக்கிறார்.